ஹாய் கேஸ், நம்ம சேனலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேர் பயன்படுத்தி எப்படி ஒரு ஃப்ரெஷருக்கான ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது அப்போ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேர் பற்றி நிறையா கற்றுக்க நினச்சின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கஷனில் கேன்வா பிளேலிஸ்ட் தமிழ் சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் உங்கள் பிசியில் போய்ட்டு கேன்வா அப்படின்னு டைப் பண்ணிட்டேன்னா, இன்கேஸ் உங்களுக்கு கேன்வாவில் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கொடுத்துட்டு ஜிமெயில் ஐடி மூலமாக அந்த கேன்வாவில் லாகின் பண்ணிக்கலாம். சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் இந்த கேன்வாவை லாகின் பண்ணோன்னா இந்த கேன்வாவோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல சர்ச் மில்லியன் ஆஃப் டெம்ப்ளேட் இருக்கா, இந்த இடத்துல போயிட்டு நமக்கு என்ன தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இப்போ ஃப்ரெஷருக்கான ரெஸ்யூம் தேவை. ஸோ ஜஸ்ட் நான் இந்த இடத்துல போயிட்டு ரெஸ்யூம் அப்படின்னு டைப் பண்ணாலே இந்த கேன்வா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நம்ம காமிக்கும். ரெஸ்யூம் ஃபார் ஃப்ரெஷர், ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் காமிக்குதா. இங்கே நான் வந்து ரெஸ்யூம் ஃபார் ஃப்ரெஷர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஸ்டைல் வரும். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமை பில்ட் பண்ணுறீங்களா, இல்லை சிம்பிளான ரெஸ்யூம் வேணுமா, மாடர்னான ரெஸ்யூம் வேணுமா, கார்பரேட் ரெஸ்யூம் வேணுமா, அந்த மாதிரி ஏகப்பட்ட டைப் வரும். இதில் உங்களுக்கு எது தேவைன்றதை கிளியராக முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு சொல்லி தர போகிறேன். ஜஸ்ட் நான் வந்து ப்ரொஃபஷனல் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ப்ரொஃபஷனலாக இருக்கும் பாருங்க, அந்த ரெஸ்யூம் கேட்டகரியில் வரும். இப்போ இந்த எல்லோ கலரில் ஸ்டார் போட்டிருக்கு பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன். இதை வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது. இதை யூஸ் பண்ணோம்னா கேன்வாக்கு நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணணும். பட் வித்தவுட் த எல்லோ கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பாருங்க, இதில் எந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சூட்டபிளாக இருக்குன்ற முடிவு பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் இந்த டெம்ப்ளேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணோன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே காமிக்கும், கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்னு. ஓகே, இங்கே போயிட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்ற கொடுத்தோன்னா அந்த நம்ம சூஸ் பண்ண ரெஸ்யூமோட டெம்ப்ளேட்ஸ் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இன்கேஸ் நீங்கள் இப்போ சூஸ் பண்ண ரெஸ்யூமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டட் அதே மாதிரி மாடலில் நிறையா காமிக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம சூஸ் பண்ண ரெஸ்யூமே நம்ம வந்து எடிட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் அந்த ரெஸ்யூமை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ரெஸ்யூம்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சாட் ஜிபிடியில் சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ நான் வந்து இந்த சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்த கைண்ட் ஆஃப் கேட்டகரியில் ரெஸ்யூம் பில்ட் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெஸ்யூம் வந்து பில்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் டெவலப்பராக இருந்தாலும் டெஸ்டராக இருந்தாலும் சரி, வீடியோ எடிட்டிங், வாட் எவர் ரோல் நீங்கள் எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணாலும் அந்த ரோலோட இதை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த ரெஸ்யூம் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் இருந்தாலும் ரொம்ப சிறுசாக இருக்குது. இதை வந்து பெருசு பண்ணோன்னா எடிட் பண்ணுறதுக்கு நினச்சுன்னா அது கீழே இருக்கு பாருங்கள், அந்த மவுஸ் தெரியுதா, இதை ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெருசாகவும் இங்கே போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அவருடைய பேர் இருக்குது, இங்கே அவருடைய பேர் தூக்கிட்டு உங்களுடைய நேம், என்னுடைய பேர் நான் வந்து கொடுத்துட்றேன். கீழே நான் வந்து எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறேன், அதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இங்கே அவரோட ஃபோன் நம்பருக்கு இங்கே உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் எல்லாத்தையும் ப்ராப்பராக கொடுங்க. ஜஸ்ட் நான் வந்து ஒரு டம்மியாக ஒரு நம்பர் கொடுக்குறேன். இங்கே லொக்கேஷன் நீங்கள் இப்போ எந்த லொக்கேஷனில் தங்கியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் வந்து கொடுங்க. அது பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே உங்களோட இமெயில் ஐடி, இந்த இமெயில் ஐடியை பொறுத்தளவுக்கு 123, அதாவது என் பேர் விவேக்குமார் 123, விவேக்குமார் 256 இந்த மாதிரி கொடுக்காம ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி கொடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி இதுக்கு நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், digitalgvk@gmail.com. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, ஜிமெயில் ஐடி. இங்கே அபவுட் மீ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ண தெரியாது. ஸோ இங்கே நம்ம சாட் ஜிபிடியோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். சாட் ஜிபிடியில் போட்டு digital marketing for a fresher, can you give தெளிவாக கொடுங்க சாட் ஜிபிடியில். அப்போதான் அது வந்து கரெக்டாக எடுத்துறேன். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஸர், எனக்கு வந்து அபவுட் மேல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக 3 லைன் கூட ரெஸ்யூமை பில்ட் பண்ணுற கண்டென்ட் கேட்டிருக்கேன். ஸோ அதை கொடுத்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை தெளிவாக கேளுங்க. ஒன்ஸ் அதை கொடுத்துருச்சுன்றக்காண்டி அப்படியே காப்பி பண்ணி போஸ்ட் பண்ணாதீங்க. இதில் ஏதாச்சும் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பாருங்க. நான் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே ரெஸ்யூமில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன்.
இன்கேஸ் இப்போ அலைன்மெண்ட்ல வரலன்னு நினைச்சேன்னா அதை அலைன்மெண்ட் பண்றதுக்கு இந்த மேல டெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபாண்டை பெருசு பண்றதுக்கு, ஃபாண்டை சிறுசு பண்றதுக்கு, ஃபாண்டோட சைஸை மாத்துறதுக்கு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லா ஆப்ஷனையும் ஃபில் பண்ணிருங்க. ஒன்ஸ் இது எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்ச உடனே இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஷேர் அப்படின்றத கொடுத்துட்டு கீழே போனீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த நீங்க கிரியேட் பண்ண ரெசியூம் வந்து எந்த ஃபார்மேட்ல வேணும், அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல வேணுமா, ஜேபிஜே ஃபார்மேட்ல வேணுமா, அதை வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெசியூம் வந்து நம்ம எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மேல இருக்கு பாருங்க யூஆர்எல், இதை வந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்றேன்னா நாளைக்கு இதே ரெசியூம்ல நீங்க எடிட் பண்ணணும்னா புதுசா போய் ரெசியூம் பில் பண்ண முடியாது. ஸோ இந்த யூஆர்எல் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அடுத்து இந்த ரெசியூம் வந்து இந்த விட்ட இடத்துல இருந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் வேணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கம்பேக்ட் டாபிக் வரும். ஜஸ்ட் ஷேர்ல போயிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்க வருது பாருங்க, பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணோம்னா ஜேபிஜேனா ஜேபிஜே கொடுங்க, பிஎன்ஜினா பிஎன்ஜி கொடுங்க, பிடிஎஃப்னா பிடிஎஃப் கொடுங்க. ஜஸ்ட் எப்பயுமே பிடிஎஃப் தான் பெஸ்ட். ஸோ அந்த பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ நான் கிரியேட் பண்ண ரெசியூம் வந்து எனக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிச்சு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசியூம்ஸ் வந்து கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சிம்பிளா பில்ட் பண்றது. ஒன்ஸ் இந்த ரெசியூம் பில்ட் பண்ணி முடிச்சோம்னா ஜஸ்ட் இந்த ரெசியூமோட ஃபைல் நேம் இருக்கு பாருங்க, இதை வந்து மாத்திருங்க. ஜஸ்ட் ரீநேம்ல போயிட்டு இந்த மாதிரி தெளிவா கொடுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. ஏன்னா நீங்க ரெசியூம்ஸ் அடுத்து அப்ளை பண்ணும்போது இதே நேம்ல கொடுப்பீங்க. இந்த நேம்ல கொடுத்தீங்கன்னா அசிங்கமா இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரொஃபஷனலா நேம் மாத்தி அப்ளை பண்றதோ இது பண்றதோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மோர் வேல்யூபிளா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோல இருந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணேன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.